வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குரு சிஷியன் கல்வி சேனல். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல். சரியான விடை இங்கிலாந்து. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு 1602, 1664, 1600, 1616. சரியான விடை 1664. பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். சரியா தவறா? சரி. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள். சரியான விடை டேனியர்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை வில்லியம் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, டேவிட் கோட்டை, ஆக்ரா கோட்டை. சரியான விடையானது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். சரியா தவறா? தவறு. இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? வாஸ்கோடகாமா, அல்போன்சா டி அல்புகர், அல்மெய்டா, பார்த்தலோமியா டயஸ். இதில் சரியான விடையானது அல்போன்சா டி அல்புகர். டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு 1664, 1616, 1600, 1602. இங்கு சரியான விடையானது 1602. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். மன்னர் ஜார்ஜ், மன்னர் 2ஆம் ஜான், மன்னர் 1ஆம் ஜான், மன்னர் எட்வர்ட். பார்த்தலோமியா டயஸை ஆதரித்தவர் மன்னர் 2ஆம் ஜான். பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என 4 விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியான விடையானது பிரெஞ்சுக்காரர்கள். கால்பர்ட் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். சரியா தவறா? சரி. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI டேஸில் அமைந்துள்ளது. சென்னை, மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா. சென்னை, மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா. இதில் சரியான விடையானது புதுடெல்லி. இந்த மாதிரி வினாக்கள் தேர்வில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 விடைகளானது கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றில் எத்தனை வினாக்கள் சரி? முதலில் கொடுக்கப்பட்ட கூற்று சரியா, அல்லது இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சரியா, 1, 2 சரியா, அல்லது 3, 4 சரியா என நாம் சரியா என்பதை புரிந்து விடை எழுத வேண்டும். கவர்னர் நினோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாவிற்கு மாற்றினார். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இருந்து கடைசியாக வெளியேறினர். டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் என்பது
கேள்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 கூற்றுகளையும் பார்க்க வேண்டும். முதல் கூற்று, கவர்னர் நினோ டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் என்பது சரி. இரண்டாவது கூற்று, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இருந்து கடைசியாக வெளியேறினர், அதுவும் சரி. டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் என்பது தவறு. இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் என்ற கூற்றும் சரி என்ற கூற்று சரியானது. ஆகவே இங்கு சரியான விடையானது 1, 2 மற்றும் 4. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து ராணி, பிரான்சிஸ் டே, கால்பர்ட், 4ஆம் கிறிஸ்டியன் என 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் கால்பர்ட். சுயசரிதை என்பது எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்றாகும், சரியா தவறா என்று கேட்கப்பட்டுள்ளது. சுயசரிதை என்பது எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்றுதான், ஆகவே விடையானது சரி. இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என்று 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. கோவாவில் அச்சு இயந்திரத்தை நிறுவியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். டேனியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு 1664, 1600, 1602, 1616 என்று 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. 1664 என்பது பிரெஞ்சுக்காரர்களின் வருகையை குறிக்கிறது. 1600 என்பது ஆங்கிலேயர்களின் வருகையை குறிக்கிறது. 1602 என்பது டச்சுக்காரர்களின் வருகையை குறிக்கிறது. ஆகவே 1616 என்பதுதான் டேனியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு ஆகும். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, போர்ச்சுகல். இந்த நாடுகளில் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல் ஆகும். நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஒன்றாகும், சரியா தவறா என்று கேட்கப்பட்டுள்ளது. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களாக பண்டைய காலங்களில் இருந்துள்ளது, ஆகவே விடை சரி. முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். ஷாஜகான், பாபர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் என்று 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்த அரசர் ஜஹாங்கீர். பிரான்சிஸ் டே டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர், சரியா தவறா என கேட்கப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் டே என்பவர் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் அல்ல, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆகவே விடையானது தவறு. ஆயிரத்தி 453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி, பிரான்ஸ், பிரிட்டன், நெதர்லாந்து என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியவர்கள் துருக்கியர்கள். ஆகவே விடை துருக்கி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு 1602, 1616, 1664, 1600. இதில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு முதலில் வணிகம் செய்ய அனுமதி கேட்டு வந்த ஆண்டு 1600. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. விடை சரி. கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர், சரியா தவறா என கேட்கப்பட்டுள்ளது. கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். ஆகவே விடை சரி.
டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. பிரான்சிஸ் டே, 4ஆம் கிறிஸ்டியன், கால்பர்ட், இங்கிலாந்து ராணி. இதில் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனமானது 4ஆம் கிறிஸ்டியன் என்பவரால் உருவாக்கப்பட்டது.